குரல் கேட்டு அருளாயோ தலைவா. எளியோர் தம் விழி பேசும் துயரம் எல்லாம் என் இதயத்தை பிளக்கட்டும் என கேட்கின்றேன். எளியோர் தம் விழி பேசும் துயரம் எல்லாம் என் இதயத்தை பிளக்கட்டும் என கேட்கின்றேன். ஒளியில்லா இல்லங்கள் இதயங்களில், ஒளியில்லா இல்லங்கள் இதயங்களில் நல்லொளியேற்றும் விளக்காக வரம் கேட்கின்றேன். வரம் கேட்டு வருகின்றேன் இறைவா. என் குரல் கேட்டு அருளாயோ தலைவா. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவுக்குள் பிரியமான சகோதரங்களே, தவக்காலத்தின் 5ஆம் வாரத்திலே வெள்ளிக்கிழமையிலே நாங்கள் ஆண்டவருடைய பாடுகளை இன்னும் அதிகமாக தியானிக்க கூடியிருக்கின்றோம். இந்த நாளிலே ஆண்டவருடைய திரு இருதயமானது பல்வேறு பாடுகளாலும் துன்பத் துயரங்களாலும் நிறைந்து வழிகின்ற பொழுதிலும் அவருடைய அன்பு எங்களை ஆட்கொள்ளுகின்றது. அவருடைய இதயத்திலிருந்து வழிந்தோடுகின்ற அந்த இரத்தமானது எங்கள் ஒவ்வொருவரையும் கழுவவும் தூய்மைப்படுத்தவும் நாங்கள் தெய்வீக தன்மை கொண்ட மனிதர்களாக வாழ எங்களுக்கு அழைப்பு விடுக்கின்றது. ஆகவே கிறிஸ்தவர்களாகிய நாங்கள், கிறிஸ்துவனுடைய அழைப்பை பெற்றுக்கொண்ட நாங்கள் எப்பொழுதும் தூய்மை உள்ளவர்களாக, இறைவனுக்கு பிரமாணிக்கம் உள்ளவர்களாக, நாம் கடவுளாகிய ஒரே இறைவனை விசுவாசித்து அவரிலே அசையாத நம்பிக்கை கொண்டு வாழ திருப்பலி வழியாக ஒவ்வொருவரும் மன்றாடி செபிப்போம். இன்றைய திருப்பலியிலே தங்களுடைய பிறந்த நாளை நினைவு கூர்ந்த மிமல்ராஜ், எப்சாரா மற்றும் ஆதித், வின்சன், ரொஹான், கிசாந்த் என்பவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுவோம். இவர்களுக்கு வேண்டிய ஆன்ம சரணங்களுக்காகவும் உங்களுடைய கருத்துக்களுக்காகவும் வேண்டிக் கொள்வோம். இன்னும் ஆண்டவர் இறைவன் இவர்களுடைய எல்லா தேவைகளையும் நிறைவு செய்து எப்போதும் இவர்களுக்கு உறுதியாக இருந்து உடைய வாழ்க்கையிலே மென்மேலும் முன்னேற அருள் புரிய வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுவோம். வேண்டுதல் பலியாக பிபுலன் என்பவருக்கு நிரந்தர விசா கிடைக்க வேண்டும் என்று வேண்டி நிற்கின்றார். அத்தோடு எமில் ஞான பாஸ்கரன் குடும்ப நலன்களுக்காக வேண்டும்படி வேண்டி நிற்கின்றார். ஆன் என்பவருடைய உடல்நலம் சுகம் பெறவும் அவருடைய திருமணம் தடையின்றி நீங்கவும் வேண்டும்படி வேண்டி நிற்கின்றார். கெமி சம்பந்தா குடும்பத்தின் நல்வாழ்வுக்காக வேண்டும்படி வேண்டி நிற்கின்றார்கள். அந்த கருத்துக்காகவும் இன்னும் ஒருவர் தம்முடைய வேலை வாய்ப்புக்காக வேண்டும்படி வேண்டி நிற்கின்றார். அவருடைய கருத்துக்களோடு சேர்ந்து எங்களுடைய கருத்துக்களையும் ஆண்டவரிடம் சமர்ப்பித்து இந்த திருப்பலியின் வழியாக வேண்டி நிற்போம். நன்றி பலியாக ஒரு குடும்பம் தங்களுக்கு இறைவன் செய்த எல்லா நன்மைகளுக்காக நன்றி கூறுகின்றார்கள். அவர்களோடு சேர்ந்து நாங்களும் இறைவன்களுக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் நன்றி கூறுவோம். இறந்து போன வைத்தியன் சூசை லூயிசா, ஜோசப் விக்டர் இமானுவல், வேலாயுதம், டாசு ஞானம்மா, சாம்சன், துவானி அலெக்ஸ், விக்டர் ஜசந்தா, சந்தியா பிள்ளை, சூசை மரியதாசன், அருள்ராசா துரைசிங்கம், மேரி கலன், ஜெயஸ்ரீ திருஞானம், ஜோன் குயின்டஸ், ஆரோக்கிய ராஜரட்னம், அந்தோனி பிள்ளை ஸ்டானிஸ்லாஸ், கிப்போலிட்டா என்பவருடைய ஆண்மலை பாட்டிக்காகவும் இந்த திருப்பலியின் வேளையிலே ஆண்டவரிடம் மன்றாடுவோம். ஆண்டவருடைய கல்வாரி பலியை, இந்த தெய்வீக பலியை நாங்கள் தகுதியுடன் கொண்டாட அதற்கு தடையாக இருக்கின்ற மனித பலவீனங்களினாலே நாங்கள் கட்டிக்கொண்ட குற்றங்கள் குறைகள் அனைத்தையும் நினைவு கூர்ந்து மனமருந்தி மன்னிப்பு வேண்டுவோம்.
எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சோழலே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையே தவறியதாலும் பாவங்கள் என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கனியான பரிசுத்த மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரே உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். செபிப்போமாக. ஆண்டவரே மக்களின் குற்றங்களை மன்னிக்க உம்மை வேண்டுகின்றோம். அதனால் எங்கள் வலுக்குறைவால் நாங்கள் செய்த பாவங்களிலிருந்து மது கனிவிரக்கத்தால் விடுதலை பெறுவோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பிழவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமணமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். ஆண்டவர் வலிமை வாய்ந்த வீரரைப் போல என்னோடு இருக்கின்றார். இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். எரேமியா கூறியது, சுற்றிலும் ஒரே திகில் என்று பலரும் பேசிக்கொள்கின்றார்கள். பழி சுமத்துங்கள், வாருங்கள், அவன் மேல் பழி சுமத்துவோம் என்கிறார்கள். என் நண்பர்கள் கூட என் வீழ்ச்சிக்காக காத்திருக்கிறார்கள். ஒருவேளை அவன் மயங்கி விடுவான், நாம் அவன் மேல் வெற்றி கொண்டு அவனை பழி தீர்த்து கொள்ளலாம் என்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் வலிமை வாய்ந்த வீரரைப் போல என்னோடு இருக்கின்றார். எனவே என்னை துன்புறுத்துவோர் இடறி விழுவர். அவர்கள் வெற்றி கொள்ள மாட்டார்கள். அவர்கள் விவேகத்தோடு செயல்படவில்லை. அவர்களின் அவமானம் என்றும் நிலைத்திருக்கும், அது மறக்கப்படாது. படைகளின் ஆண்டவரே, நேர்மையாளரை சோதித்தருபவரும் உள்ளுணர்வுகளையும் இதய சிந்தனைகளையும் அறிபவரும் நீரே. நீரென் எதிரிகளை பழி வாங்குவதை நான் காண வேண்டும். ஏனெனில் என் வழக்கை உம்மிடம் எடுத்துரைத்துள்ளேன். ஆண்டவருக்கு புகழ் பாடுங்கள், அவரை புகழ்ந்தேத்துங்கள். ஏனெனில் அவர் வறியோரின் உயிரை தீயோரின் பிடி நின்று விடுவித்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் உங்கள் பல்லவியாக. என் நெருக்கடி வேளையில் நான் ஆண்டவரிடம் மன்றாடினேன். என் நெருக்கடி வேளையில் நான் ஆண்டவரிடம் மன்றாடினேன். அவர் உரைத்தது, என்ன ஆற்றலாகிய ஆண்டவரே, உம்மிடம் நான் அன்பு கூறுகின்றேன். ஆண்டவரின் கற்பாறையின் கோட்டை என் மீட்பர். போற்றற்குரிய ஆண்டவரை நோக்கி நான் மன்றாடினேன். என் எதிரிகளிடம் இருந்து நான் மீட்கப்பட்டேன். சாவின் கயிறுகள் என்னை இறுக்கின, அழுவின் சுழல்கள் என்னை மூழ்கடித்தன. பாதாள கயிறுகள் என்னை சுற்றி இருக்கின, சாவின் கண்ணிகள் என்னை சிக்க வைத்தன. என் நெருக்கடி வேளையில் நான் ஆண்டவரிடம் மன்றாடினேன். என் கடவுளை நோக்கி கதறினேன். தமது திருக்கோவிலில் நின்று அவரின் குரலை கேட்டார். என் கதறல் அவர் செவிகளுக்கு எட்டியது. என் நெருக்கடி வேளையில் நான் ஆண்டவரிடம் மன்றாடினேன்.
ஆயர்த்த மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயர்த்த மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவரே, நீர் கூறிய வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன, நிலைவாழ்வும் தருகின்றன. ஆயர்த்த மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். யோவான் நற்செய்தி 10வது அதிகாரம், இறை வார்த்தைகள் 31 தொடக்கம் 42 வரை. அக்காலத்தில் இயேசுவின் மேல் எரிய யூதர்கள் மீண்டும் கற்கள் எடுத்தனர். இயேசு அவர்களை பார்த்து, தந்தையின் சொற்படி பல நற்செயல்களை உங்கள் முன் செய்து காட்டியிருக்கிறேன். அவற்றுள் எச்செயலுக்காக என் மேல் கல்லெறிய பார்க்கிறீர்கள் என்று கேட்டார். யூதர்கள் மறுமொழியாக, நற்செயல்களுக்காக அல்ல, இறைவனை பழித்துரைத்ததற்காகவே உன்மேல் கல்லெறிகிறோம். ஏனெனில் மனிதனாகிய நீ உன்னையே கடவுளாக்கிக் கொள்கிறாய் என்றார்கள். இயேசு அவர்களை பார்த்து, நீங்கள் தெய்வங்கள் என நான் கூறினேன் என்று உங்கள் மறைநூலில் எழுதியுள்ளது அல்லவா? கடவுளுடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டவர்களே தெய்வங்கள் என்று சொல்லப்படுகிறார்கள். மறைநூல் வாக்கு என்றும் அழியாது. அப்படியானால் தந்தையால் அர்ப்பணிக்கப்பட்டு அவரால் உலகுக்கு அனுப்பப்பட்ட நான் என்னை இறைமகன் என்று சொல்லிக் கொண்டதற்காக இறைவனை பழித்துரைக்கிறாய் என நீங்கள் எப்படி சொல்லலாம்? நான் என் தந்தைக்குரிய செயல்களை செய்யவில்லை என்றால் நீங்கள் என்னை நம்ப வேண்டாம். ஆனால் நான் அவற்றை செய்தால் என்னை நம்பாவிடனும் என் செயல்களையாவது நம்புங்கள். அதன் மூலம் தந்தை என்னுள்ளும் நான் அவருள்ளும் இருப்பதை அறிந்து கொள்வீர்கள் என்றார். இதை கேட்டு அவர்கள் அவரை மீண்டும் பிடிக்க முயன்றார்கள். ஆனால் அவர் அவர்கள் கையில் அகப்படாமல் அவர் அங்கிருந்து சென்றார். யோர்தானுக்கு அப்பால் யோவான் முதலில் திருமுழுக்கு கொடுத்திருந்த இடத்திற்கு இயேசு மீண்டும் சென்று அங்கு அடையாளம் எதையும் செய்யவில்லை. ஆனால் அவர் இவரை பற்றி சொன்னதெல்லாம் உண்மையாயிற்று என பேசிக்கொண்டனர். அங்கே பலர் அவரிடம் நம்பிக்கை கொண்டனர். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசுவுக்குள் பிரியமான சகோதரங்களே, நீங்கள் அனைவருமே தெய்வங்கள். நீங்கள் அனைவருமே தெய்வங்கள். இயேசு நற்செய்தியிலே யூதர்களை பார்த்து, பெரிசியர்களை பார்த்து, தலைமை குருக்களை பார்த்து கூறுகின்றார், நான் உங்கள் அனைவரையும் தெய்வங்கள் என்றேனே, தெய்வீக தன்மை கொண்ட மனிதர்கள் என்றேனே. ஏன் அவ்வாறு இயேசு கூறுகின்றார்?
நான் உங்களை பார்த்து கூறுகின்றேன், நீங்கள் அனைவருமே தெய்வங்கள். தெய்வங்கள் என்பவர்கள் இறை வார்த்தையை கேட்டு அந்த இறை வார்த்தைகளை தங்களுடைய உள்ளத்திலே கடைப்பிடித்து வாழ்பவர்கள் தெய்வீக தன்மை கொண்ட மனிதர்கள். இந்த தெய்வீக தன்மை கொண்ட மனிதர்களை தெய்வங்கள் என்று அழைக்கலாம். நீங்கள் அன்றாடம் திருப்பலிக்கு வருகின்றீர்கள், இறை வார்த்தையை கேட்கின்றீர்கள், அதை உள்ளத்தில் இருத்துகின்றீர்கள், அதன்படி வாழுகின்றீர்கள். ஆண்டவர் நம் உள்ளங்களிலே திரு உடலாக திரு இரத்தமாக வந்து எங்களிலே வாழுகின்றார். அவ்வாறு நம் இதயங்களிலே இறைவன் வாழுகின்ற பொழுது நாங்கள் தெய்வங்கள், தெய்வீக தன்மை கொண்ட மனிதர்கள். விவிலியத்திலே நாங்கள் பார்க்கின்றோம், இயேசு பல்வேறு புதுமைகளை, அற்புதங்களை, அருங்குறிகளை செய்திருக்கின்றார். சட்டத்தை விட மனித நேயத்தை மதித்திருக்கின்றார், அவற்றிற்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கின்றார். மனித நேயமே மையம் என்று வாழ்ந்தவர் இயேசு கிறிஸ்து. அனைத்திற்கும் மேலாக இயேசு தம்முடைய இன்னுயிரை எங்களுக்காக சிலுவையிலே கையளிக்க முன்வருகின்றார். இவை அனைத்திற்கும் காரணம் ஒன்று. என்ன அந்த காரணம் என்று நாங்கள் தேடுகின்ற பொழுது, இயேசு தம் தந்தையாம் கடவுள் மேல் கொண்ட அசையாத நம்பிக்கையே இதற்கு காரணமாக இருக்கின்றது. இயேசு நம்மை அன்பு செய்வதும், இயேசு நமக்காக தம் இன்னுயிரை ஈர்ந்ததும், சட்டத்தை விட மனித நேயத்தை இயேசு மதிப்பதற்கெல்லாம் காரணம் தம் தந்தை மேல் அவர் கொண்ட அசையாத நம்பிக்கை என்று சொல்லலாம். அதே போன்று இந்த பரிசேயர்கள், தலைமை குருக்கள், மறைநூல் அறிஞர்களும் கடவுள் மேல் அசையாத நம்பிக்கை கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் சட்டத்தை மதிக்கின்றார்கள், இயேசுவை எதிர்த்தார்கள், இயேசுவை சிலுவை சாவுக்கு அவர்கள் கையளித்து அவர்களை இயேசுவை கொன்று போட்டார்கள். இவர்களும் கடவுள் மேல் கொண்ட நம்பிக்கையினால் தான் அவர்கள் செய்கின்றார்கள். ஆச்சரியம், ஆனால் உண்மை ஒன்றுதான். என்னவென்று பார்க்கின்ற பொழுது, ஏன் அவர்கள் இயேசுவை எதிர்க்கின்றார்கள்? ஏன் அவர்கள் இயேசுவின் செயல்களிலே குற்றம் கண்டுபிடிக்கின்றார்கள்? ஏன் அவர்கள் இயேசுவை போலியாக நினைக்கின்றார்கள் அல்லது அவரை சாவுக்கு தீர்ப்பிடுகின்றார்கள்? இயேசு மனிதர்களாகிய நம்மோடு ஐக்கியமாக இருக்கின்றார், நெருக்கமாக இருக்கின்றார். மனித வாழ்வோடு அவர் பின்னி பிணைந்து காணப்படுகின்றார். நம்முடைய வாழ்வை அவர் அன்றாடம் இயக்கிக் கொண்டிருக்கின்றார். ஆனால் இந்த பரிசேயர்கள், தலைமை குருக்கள், மறைநூல் அறிஞர்களை பொறுத்த வரையிலே கடவுள் எங்கேயோ இருப்பவர், மனிதர்களுக்கு அப்பாற்பட்டவர், எங்கோ தூரத்திலே வானத்திலே இருக்கின்ற கடவுள் எவ்வாறு மனிதர்களோடு ஐக்கியமாக முடியும் அல்லது எவ்வாறு மனிதர்களோடு பிணைந்து வாழ முடியும்? ஆகவே இவர் நேர்மையானவர் அல்ல, இவர் உண்மையை பேசவில்லை என்று சொல்லி இவர் கடவுளை நிந்தைப்படுத்துகின்றார், கடவுளை அவமானப்படுத்துகின்றார் என்று சொல்லி அவர்கள் இயேசுவிலே குற்றம் காணுகின்றார்கள். இயேசுவின் செயல்களிலே அவர்கள் குற்றம் கண்டுபிடிக்கின்றார்கள், அவருக்கு எதிரியாக மாறுகின்றார்கள், அவரை தொலைத்து கட்ட அவர்கள் நினைக்கின்றார்கள். அன்பார்ந்த இறை மக்களே, நாங்கள் கடவுள் மீது அசையாத நம்பிக்கை கொண்டிருப்பது முக்கியம், உண்மை என்றாலும் நாங்கள் எவ்வாறான கடவுளை நம்பிக்கை கொண்டிருக்கின்றோம்? நாங்கள் கடவுளிலே நம்பிக்கை கொண்டிருப்பது முக்கியமாக இருக்கின்றது. அது உண்மை என்றாலும் நாங்கள் எவ்வாறான கடவுள் மீது நம்பிக்கை கொண்டிருக்கின்றோம்? இயேசு தம் தந்தையாம் கடவுள் மீது கொண்டிருந்த நம்பிக்கையை நாங்கள் கொண்டிருக்கின்றோமா? அல்லது இந்த பரிசேயர், தலைமை குருக்கள், மறைநூல் அறிஞர்கள் கொண்டிருந்த கடவுள் நம்பிக்கையை நாங்கள் கொண்டிருக்கின்றோமா என்பது ஒரு
கேள்விக்குறியாக எங்கள் உள்ளங்களிலே இருக்கின்றது. இந்த பரிசுடைய கடவுள் நம்பிக்கை, கடவுள் மனிதர்களுக்கு அப்பாற்பட்டவர், அவர் எங்கோ இருப்பவர், எங்களோடு அவர் ஐக்கியமாகவில்லை, அவர் எங்களோடு பிணைந்து வாழவில்லை, அவர் எங்களை அன்றாடம் இயக்கவில்லை, நாங்கள் இயங்குவது வேற ஏதோ ஒரு சக்தியால் என்று நினைப்பவர்கள், விசுவசிப்பவர்கள் தான் இந்த பரிசேயர், மறைநூல் அறிஞர்கள், தலைமை குருக்கள். நாங்கள் எந்த இடத்திலே இருக்கின்றோம்? நாங்கள் தெய்வங்கள், தெய்வீகத்தன்மை கொண்டவர்கள் என்று நான் குறிப்பிட்டேன். இறைவார்த்தையை நாங்கள் அன்றாடம் கேட்கின்றோம். ஒரு கட்டத்திலே சீடர்கள் வந்து இயேசுவிடம் கூறுகின்றார்கள், இயேசுவே, உம்முடைய தாயும் உம்முடைய சகோதர சகோதரிகளும் உம்மை காண வந்திருக்கின்றார்கள் கூறிய பொழுது இயேசு என்ன மறுமொழி சொல்லுகின்றார்? யார் என் தாய், யார் என் சகோதர சகோதரிகள்? யாரெல்லாம் இறை வார்த்தையை கேட்டு அதன்படி வாழுகின்றார்களோ, இறை வார்த்தையை கேட்டு தம் உள்ளத்திலே அவற்றை இருத்தி அதன்படி வாழுகின்றார்களோ, அவர்கள்தான் என்னுடைய தாயும் சகோதர சகோதரிகளும் என்று கூறுகின்றார். நீங்கள் இயேசுடைய தாயும் சகோதர சகோதரிகளுமாக இருக்கின்றீர்கள். இவ்விடத்திலே, இந்த நற்கருணை ஆண்டவருடைய இந்த சன்னிதானத்திலே, குழந்தை இயேசுடைய இந்த ஆலயத்திலே, நற்கருணை பிரசன்னத்திலே நீங்கள் ஆண்டவருடைய தாயும் சகோதர சகோதரியுமாக இருக்கின்றீர்கள். ஏனென்றால் நீங்கள் இறை வார்த்தையை கேட்கின்றீர்கள், அதை உள்ளத்திலே இருத்தி இருக்கின்றீர்கள், அதை தியானிக்கின்றீர்கள், அதன்படி வாழுகின்றீர்கள். விவிலியத்திலே அதற்கு நல்ல ஒரு உதாரணம் அன்னை மேரியாள். ஆண்டவருடைய வார்த்தைகளை தம் உள்ளத்திலே இருத்தினால், அதை சிந்தித்தால், அதை தம்முடைய வாழ்வாக்கினார். லூக்கா 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலும் இன்னும் 52ஆம் வசனத்திலும் நீங்கள் வாசிக்கலாம். நல்ல ஒரு சிறந்த உதாரணமாக அன்னை மேரியாள் இருக்கின்றார். தெய்வீகத்தன்மை கொண்ட ஒரு பெண்ணாக, ஒரு மனுஷியாக அவள் இருக்கின்றார். அனைவருக்கும் பரிந்து பேசுகின்ற ஒரு தாயாக அவள் இருக்கின்றார். ஏன்? அவள் தெய்வீகத்தன்மை கொண்டவர், இயேசுடைய தாயாக இயேசுவை பிறப்பித்தவள், அவரை நமக்காக கையளித்தவர். நாம் வாழ்வு பெற அவர் தம்முடைய ஒரே மகனை நமக்காக கையளித்திருக்கின்றார். சமஸ்கிருதத்திலே 2 வார்த்தைகள் இருக்கின்றன. ஒன்று வேதா, இன்னொன்று தேவா. வேதா, தேவா, இந்த 2 வார்த்தைகளுக்கும் இடையே ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்கின்றது. இந்த வேதா என்ற வார்த்தைக்குள்ள நாங்கள் பொறுக்கி அடுக்கினோம் என்று சொன்னால், தேவா என்ற வார்த்தை அதுக்குள் இருந்தே பிறக்கின்றது. வேதா என்ற வார்த்தையிலிருந்து வேதம் பிறக்கின்றது. வேதம் என்பது கடவுளுடைய வார்த்தை, கடவுளை தாங்கியதுதான் வேதம். தேவா என்பது தேவர்கள். தேவர்கள் என்பது நமக்கு தெரியும், கடவுளுடைய மனிதர்கள், தெய்வீகத்தன்மை கொண்டவர்கள் தேவர்கள். நாங்கள் இதிலே யாராக இருக்கின்றோம்? தெய்வீகத்தன்மை கொண்ட மனிதர்களாக, தேவர்களாக நாங்கள் இருக்கின்றோமா? அவ்வாறு நாங்கள் இருக்கின்றோம் என்று சொன்னால், இயேசுடைய வார்த்தையை நாங்கள் கேட்டு அதன்படி வாழ்ந்து நமக்குள்ளே இருக்கின்ற அந்த தெய்வீக தன்மைகளை நாங்கள் வெளிப்படுத்த வேண்டும். இயேசு எங்களுக்குள்ளே இருக்கின்றார் என்பதை நாங்கள் எங்களுடைய வாழ்வாலும், பூரண வாழ்வாலும், எங்களுடைய எடுத்துக்காட்டுகளாலும், நாங்கள் அன்றாடம் செய்கின்ற எங்களுடைய நாளாந்த செயற்பாடுகள் மூலமாக அந்த தெய்வீகத்தன்மை வெளிப்பட வேண்டும். இல்லை என்று சொன்னால், இந்த பரிசேயர், தலைமை குருக்கள், மறைநூல் அறிஞர்கள் கூறுவது போன்று இவர் கடவுளை நிந்தைப்படுத்துகின்றார், கடவுளை இவர் வசைமொழி கூறுகின்றார் அல்லது ஏளனம் செய்கின்றார் என்று சொல்லி அவ்வாறான கருத்துக்கள் எங்கள் மத்தியிலே பலரும் சூட்டக்கூடும். பிரிவினை சகோதரர்களும் சரி, நம்மளிருந்து பிரிந்து சென்ற அந்நியர்களும் சரி இதை கூறலாம். இவர்கள் பிதற்றுகின்றார்கள், இவர்கள் கடவுளை கொச்சைப்படுத்துகின்றார்கள் அல்லது இவர்கள் கடவுளை அவமானப்படுத்துகின்றார்கள் என்று சொல்லி எங்களிலே அவர்கள் குற்றங்குறை கண்டுபிடிக்கலாம். ஆகவே இறைவனால்
அழைக்கப்பட்ட நாங்கள், கிறிஸ்தவர்கள் என்ற முத்திரையை பெற்றுக்கொண்ட நாங்கள் அவை எங்களுடைய வாழ்விலே எவ்வாறு காட்ட முடியும்? நம்மிலே இருக்கின்ற அந்த தெய்வீகத்தன்மை வெளிப்பட வேண்டும். எங்களுடைய அன்றாட வாழ்வின் மூலமாக, எங்களுடைய ஒவ்வொரு செயல்பாடுகள் மூலமாக அந்த தெய்வீகத்தன்மை வெளியிலே புறப்பட வேண்டும். இதைத்தான் இன்றைய நாளிலே எங்களுக்கு நற்செய்தி வழியாக இறைவன் மிகவும் தெளிவாக குறிப்பிட்டு நிற்கின்றார். ஒரே கடவுளை நீங்கள் நம்புங்கள், அவரிலே அசையாத விசுவாசம் கொண்டு வாழுங்கள். அவரே உங்களை இயக்குகின்றவராக இருக்கின்றார், அவரே உங்களை வழிநடத்துபவராக இருக்கின்றார். அவரிலே உங்கள் வாழ்வை அர்ப்பணியுங்கள், அவரிலே உங்கள் வாழ்க்கை அனைத்தையும் கொடுங்கள். அவர் பார்த்து கொள்வார், அவர் உங்களுக்கு நிறைவை தருவார், அவர் உங்களுக்கு பூரணமாக உங்களை வாழ வைப்பார். நீங்கள் இறையரசின் மக்களாக வாழலாம், இறைவனுக்கு பிரமாணிக்கும் உள்ள மக்களாக வாழலாம். இந்த சிந்தனைகளோடு நாங்கள் தொடர்ந்தும் திருப்பலியிலே எங்கள் ஒவ்வொருவருக்காகவும் எங்களுடைய குடும்பங்களுக்காகவும் மன்றாடி செபிப்போம். அன்பின் பலியாய் உம்மை அணுகிடும் எளியவர் வேண்டுதல் கேட்பாய். அன்பின் பலியாய் புண்படும் மனதில் துயர் தீர்ப்பாய். புண்படும் மனதில் துயர் தீர்ப்பாய். எம்மை புண்ணிய வாழ்வில் நீலை பெறச் செய்வாய். அன்பின் பலியாய் ஏற்பாய். படைப்பின் மீதே பரிவிருக்க அந்த பரிவாலும் மகன் உயிர் துறக்க. படைப்பே உம்மால் மகிழ்ந்திருக்க. படைப்பே உம்மால் மகிழ்ந்திருக்க. உம்மில் படைத்தோம் தூய்மை நிறைந்திருக்க. அன்பின் பலியாய் ஏற்பாய். சகோதர சகோதரே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி இல்லாமல் தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். இரக்கமுள்ள இறைவா, எங்களுக்கு அருள் புரிய உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உமக்கு ஏற்றவாறு என்றும் பலிப்பீடங்களில் பணிபுரியும் தகுதி பெற்று அவற்றில் முடிவில்லாமல் பங்கேற்பதால் மீட்கப் பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். எங்கள் உண்ணா நோன்பின் வழியாக நீர் எங்கள் தீய நாட்டங்களை அடக்குகின்றீர், மனதை மேலே எழுப்புகின்றீர், நட்பண்புகளையும் அவற்றிற்கான பரிசுகளையும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக பெருகச் செய்கின்றீர். அவர் வழியாகவே உமது மாண்பை வானதூதர் புகழுகின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோரும் திருமுன் அடங்குகின்றனர். வானங்களும் அவற்றிலுள்ள ஆற்றல்களும் செராபீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், ஆண்டவர் பேரால் அவர் ஆசி பெற்றவர்.
ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கு மூற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழுந்தி காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமணன்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவனை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ மற்றும் எங்கள் ஆயர் ஜஸ்டின் ஞான பிரகாசம் எல்லா திரியினர் ஆகிய அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் எங்கள் குடும்பங்களில் மரித்தோரையும் யாரும் நினையாத ஆன்மாக்களையும் இன்றைய நாளிலே இது திருப்பலியில் நினைவு கூர்ந்து ஜெபிக்கின்ற அத்துணை ஆன்மாக்களையும் நினைவு கூர்ந்தருளும். என்றும் உமது திருமுக ஒளியினுள் அவர்களை ஏற்றருளும். இங்கே கூடியிருக்கின்ற எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயும் எம் சபையின் பாதுகாவலியுமான ஜெபமாலை அன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரம் அருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்வோம். உன்னுலையில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் துயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவிழா மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம்.
உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் சமாதானத்தை பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடனுக்கு நமக்கு முடியலாம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நான் கொள்ளும் திருவிழம்பேற்ற மீன் தன்னுக்கு முள்ளாக்காமல் முழு பரிவிறக்கத்த உடலுக்கும் மலர்க்கும் மருந்தாக இருப்பனவாக. இதோ இறைவனின் செம்மறி, இந்த உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பெறு பெற்றோர். காத்து முடிவில்லாத வாழ்வளிப்பதாக. ஒரு பகிரும் புனித வியாழனாம், ஒரு பலியும் புனித வெள்ளியாம், ஒவ்வொரு பணியும் உயிர்ப்பின் ஞாயிறாம், ஒவ்வொரு மனிதரும் இன்னொரு இயேசுவாம். அந்த இயேசுவை உணவாயுண்போம், இந்த பாரினில் அவராய் வாழ்வோம். அந்த இயேசுவை உணவாயுண்போம், இந்த பாரினில் அவராய் வாழ்வோம். இருப்பதை பகிர்வதில் பெறுகின்ற இன்பம் எதிலும் இல்லையே. இழப்பதை வாழ்வினை ஏற்றிடும் லட்சியம் இறுதியில் வெல்லுமே. இருப்பதை பகிர்வதில் பெறுகின்ற இன்பம் எதிலும் இல்லையே. இழப்பதை வாழ்வினை ஏற்றிடும் லட்சியம் இறுதியில் வெல்லுமே. வீதியில் வாடும் நேரிய மனங்கள் நீதியில் நிலைத்திடுமே. வீதியில் வாடும் நேரிய மனங்கள் நீதியில் நிலைத்திடுமே. நம்மை இழப்போம் பின்பு உயிர்ப்போம், நம்மை இழப்போம் பின்பு உயிர்ப்போம். நாளைய உலகின் விடியலாகவே ஒரு பகிரும் புனித வியாழனாம், ஒரு பலியும் புனித வெள்ளியாம், ஒரு பணியும் உயிர்ப்பின் ஞாயிறாம், ஒரு மனிதரும் இன்னொரு இயேசுவாம்.
அந்த இயேசுவை உணவாயுண்போம், இந்த பாரினில் அவராய் வாழ்வோம். அந்த இயேசுவை உணவாயுண்போம், இந்த பாரினில் அவராய் வாழ்வோம். சிலுவையின் மீது தம் உடலில் நம் பாவங்களை இயேசு சுமந்தார். அதனால் நாம் பாவங்களுக்காக இறந்து நீதிக்காக வாழ்வோமாக. அவர் தம் காயத்தால் நாம் குணமடைந்துள்ளோம். நன்றியோடு மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, எங்களுக்கு அருள் புரிய உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உமது பாதுகாப்பின் அருளை தேடும் அடியார்கள் தீமை அனைத்திலுமிருந்து விடுவிக்கப்பட்டு அமைதியான மனத்துடன் உமக்கு பணிபுரிவர்களாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவுக்கும் மயலவருக்கும் அன்பு பணிபுரிய சென்று வாழுங்கள். தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் இயேசையா. தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் இயேசையா. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. நீர் போதும் என் வாழ்விலே இயேசையா, நீர் போதும் என் வாழ்விலே, நீர் போதும் என் வாழ்விலே இயேசையா, நீர் போதும் என் வாழ்விலே. தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா. மலை போல துன்பம் என்னை சூழும் போதும் அதை பனி போல உருகிட செய்பவரே. மலை போல துன்பம் என்னை சூழும் போதும் அதை பனி போல உருகிட செய்பவரே. கண்மணி போல் என்னை காப்பவரே, உள்ளங்கையில் பொறித்தென்னை நினைப்பவரே. கண்மணி போல் என்னை காப்பவரே, உள்ளங்கையில் பொறித்தென்னை நினைப்பவரே. நீர் போதும் என் வாழ்விலே இயேசையா, நீர் போதும் என் வாழ்விலே, நீர் போதும் என் வாழ்விலே இயேசையா, நீர் போதும் என் வாழ்விலே. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும்
உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. யாடியா T5L மகிழ்ச்சி நிறைந்த நீண்ட பயணத்திற்கு. ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.